ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம மூன்று முடிச்ச சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னா, நம்ம அருணாச்சல ஐயாவுக்கு குணமாகணும் அப்படின்னு நந்தினி வந்து கோயிலுக்கு போய் நிறையா அர்ச்சனைகள் எல்லாமே பண்ணுவாங்க. இந்த அர்ச்சனைகளை தடுக்கிறதுக்காக நந்தினிக்கு பெரிய வேதனைகளை கொடுப்பாங்க ஹரிதா மேடம். கொடுத்தாலும் நம்ம நந்தினி அந்த அர்ச்சனையில் வந்து பாஸ் ஆயிடுவாங்க. ஆனால் லாஸ்ட்டில் வந்து நந்தினி மயக்கப்பட்டே விழுந்துருவாங்க. மூச்சு பேச்சு எதுவுமே இருக்காது. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா தான் இந்த வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆல்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் நீங்கள் பார்த்த மாதிரி மூன்று முடிச்ச சீரியலில் நம்ம அருணாச்சல ஐயாவுக்கு குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து கோயிலுக்கு போய் பிரார்த்தனைகளை அர்ச்சனைகளை பண்ணணும்னு போவாங்க. ஆனால் இதை பார்த்த மாதவியும் ஹரிதாவும் நந்தினியோட இந்த தவசத்தை வந்து நம்ம கழிக்கணும், நந்தினியோட இந்த வேண்டுதலை வந்து நம்ம உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசி வச்சு நந்தினியை ஃபாலோ பண்ணிட்டு கோயிலுக்கு போயிருப்பாங்க. நம்ம நந்தினி முட்டி பிரதேசம் பண்ணுறதுக்காக முட்டிலே நடந்து வந்துட்டு இருப்பாங்க கோயிலை சுற்றி சுற்றி. இருந்தாலும் நம்ம ஹரிதானால இதை பார்க்க முடியாமல் பொறுக்க முடியாமல் நம்ம ஹரிதா என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து இந்த மிளகா பொடி உப்பு இதெல்லாம் வச்சுட்டு நந்தினி நடந்து வர்றதுக்கு முன்னாடியே இதெல்லாத்தையும் கொட்டி போட்டுருவாங்க. ஆனாலும் நம்ம நந்தினி அதில் நடக்கும்போது முட்டி ஃபுல்லாக செம்மையாக ரத்தம் வரும். ஆனாலும் நம்ம நந்தினி அந்த பிரார்த்தனையை விடவே இல்லை. இதை நான் முடிச்சே ஆகணும், ஏன்னா நம்ம ஐயாவுக்கு வந்து கண்டிப்பாக குணமாகணும். குடும்பமே வந்து கஷ்டப்படுறாங்க, நம்ம ஐயாவை பார்க்கணும். நம்ம சூர்யா சார் எவ்வளோ ஆசைப்படுறாங்க, சூர்யா சாருக்காகயாச்சும் நான் இதை பண்ணணும், நான் அருணாச்சலம் ஐயாக்காகயாச்சும் இதை நான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தன் முழு மனசோட இந்த விஷயத்தில் இறங்கி தனக்கு ரத்தம் வந்தாலும் பரவாயில்ல, தான் காயப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி வந்து எல்லா முயற்சியும் வந்து பண்ணுறாங்க. ஆனால் பண்ணாலும் நந்தினியால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால வந்து போகவே முடியல. ஆனால் எப்படியோ ஒரு வழியாக வந்து அந்த பிரார்த்தனையை வந்து நந்தினி வந்து நிறைவேற்றிடுறாங்க. இதை பார்த்து நந்தினி இப்படி கஷ்டப்படும் போது நம்ம மாதவிக்கு கொஞ்சமாக நந்தினி மேலே ஒரு இறகு குணம் வருது. உடனே நம்ம மாதவி ஹரிதா கிட்ட, ஹரிதா வேண்டாம் ஹரிதா, போது ஹரிதா, இதோட எப்படி இருந்தாலும் அப்பா வந்து குணமாகணும் தானே நந்தினி இதெல்லாம் பண்ணுறா, போது ஹரிதா, இதில் மிளகா பொடி உப்பு போட்டதே நீ ஓகே, மிளகா பொடி போட்டு அவளை நீ இன்னும் காயப்படுத்திட்ட, இதுக்கு மேலேயும் வேறு என்ன ஹரிதா நீ பண்ண போகிற, போதும் அவளை பழி வாங்கினது, வா நம்ம போயிடலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாதவி சொன்னதுக்கப்புறமாவும் ஹரிதா வந்து விடவே இல்லை. ஹரிதா மாதவி கிட்ட, மாதவி இங்கே பாரு, இவ வந்து நிறைய சென்டிமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறா, இதெல்லாம் க்ரியேட் பண்ணி ஆல்ரெடி நம்ம சுந்தரிவலி ஆன்ட்டிக்கு வந்து இவன் மேலே வந்து சின்னதாக வந்து இறக்க குணம் இருக்குது. இப்போ இந்த சென்டிமெண்ட்டை இவ க்ரியேட் பண்ணி இதை யூஸ் பண்ணி நம்ம ஆன்ட்டி மனசில் இடம் பிடிக்கலான்னு பார்க்குறா. அதனால மாதவி இவளை சும்மா விடக்கூடாது, இந்த வேண்டுதலை நம்ம உடைச்சே ஆகணும், தடுத்தே ஆகணும். அப்போ தான் வந்து இவளோட சென்டிமெண்ட்னாலலாம் ஒன்றும் அருணாச்சலம் வந்து உயிரோடலாம் எழமாட்டாங்க. இவ வந்து சும்மா ட்ராமா பண்ணிகிட்ருக்கா. அங்கிள் வந்து எப்படி அங்கிளுக்கு குணமாகணுங்கிறது எனக்கு தெரியும், அங்கிளை வச்சு ஸ்பெஷல் டாக்டர் வச்சு பார்த்தாலே அங்கிளுக்கு கண்டிப்பாக குணமாயிரும். ஸோ வந்து இவ வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ட்ராமா பண்ணுறதையும் நம்ம வந்து தடுத்து நிறுத்தினாதான் நம்ம ஆன்ட்டி மனசில் இவ வந்து இடம் பிடிக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹரிதா வந்து மாதவி கிட்ட வந்து சொல்கிறாங்க. மாதவி வந்து, சரி ஹரிதா நீ சொல்கிறதும் கரெக்டு தான், அப்படி கூட இருக்கலாம், ஓ இவ்வளோ பெரிய ட்ராமா இவ பண்ணுறதுக்கு தான் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காளா, ஆமாம் கடைசியில் இவ பண்ணுவா, பண்ணிவிட்டு சூர்யா கிட்டே போய் நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்லுவா. உடனே சூர்யாவும் இவளை சும்மாவே தூக்கி வச்சு ஆடுவான். அதுவும் இப்போ இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுறா அர்ச்சனை பண்ணுறேன்னா சூர்யா எப்படி இவளை தூக்கி வச்சு ஆடுவான். நீ சொல்கிறது ஹரிதா நீ சொல்கிறது சரிதான், இவளை கண்டிப்பாக வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாதவி வந்து ஹரிதா கூட திரும்பியும் சேர்ந்துக்கிறவாங்க. சேர்ந்துட்டு ஹரிதா உப்பு போட்டா சரி போகட்டும், மிளகா பொடி போட்டா சரி போகட்டும். அதுவும் இல்லாமல் ஹரிதா மேடம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பீங்கான்லாம் இருக்கும் இல்லைங்க, இந்த குப்பை காட்டிலலாம் பீங்கான்கள்லாம் கிடக்கும்ல, அந்த பீங்கான்களை ஹரிதா வந்து அந்த குப்பை காட்டுக்கு வெளியே வந்து ஒரு பீர் பாட்டில் வந்து கிடக்குது. அந்த பாட்டிலை ஹரிதா அந்த காட்டுக்கு போயிட்டு உடைக்கிறாங்க. உடைச்சிட்டு திரும்பியும் நம்மளோட நந்தினியோட வேண்டுதல் இன்னும் முடிவடையலை, மிளகாப்படியை கிராஸ் பண்ணி நந்தினி வந்து அழுகையோட வேதனையோட அப்படியே மயக்க வர்ற மாதிரி தலை சுற்றிட்டு இருக்கு. ஏன்னா நந்தினி வந்து காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. ஏன்னா அவங்கள பொறுத்தளவில் சாப்பிடாம இந்த விரதத்தை முடிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம நந்தினியோட எய்மே, ஓகேவா. அப்போது நந்தினி வந்து சாப்பிடாம இந்த விரதத்தை கண்டினியூ பண்ணும்போது நம்ம ஹரிதா வந்து உப்பு போட்டதும் இல்லாமல் மிளகாப்பொடி போட்டதும் இல்லாமல் இதுக்கடையில் பீர் பாட்டில் வந்து உடைச்சி அந்த பீங்கானை பொறுக்கிட்டு வந்து நம்ம நந்தினி நடக்கிறதுக்கு முன்னாடியே பீங்காய் எல்லாத்தையும் பொறுக்கி நந்தினி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் குத்தணும், அப்படின்னா நந்தினி வந்து இதை விட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீங்கானை வந்து கொட்டி போட்டாங்க. பீங்கானை கொட்டி போடும்போதே வந்து நம்ம நந்தினி வந்து யார் கூட வந்திருப்பாங்கன்னா அவங்க அக்கா கூட வந்திருப்பாங்க. புதுசாக என்ட்ரான அந்த அக்கா கூட வந்து வந்திருப்பாங்க. வந்ததுக்கப்புறமா அவங்க அக்கா வந்து ஹரிதாவும் மாதவி இப்படி ஒரு வேலையை கேவலமான வேலையை பண்ணுறதை அவங்க அக்கா வந்து பார்த்துருவாங்க.
உடனே வந்து நான் ஹரிதா கிட்ட போயிட்டு, "ஏய் சீ நீலாம் ஒரு பொண்ணா? அவளே வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணிகிட்ருக்கா. அவள் முட்டியில் பாரு ஆல்ரெடி ரத்தம் வந்துட்டுருக்கு." நந்தினி வந்து ஒரு தூரத்தில் வந்துட்டுருக்காங்க. இங்கேருந்து வந்து அவங்க அக்கா வந்து சொல்கிறாங்க, "ஆல்ரெடி அவள் முட்டியை பாரு எவ்வளோ ரத்தம் வருது. உனக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா? நீ வந்து மனித ஜென்மம் தானா? நீ மனுஷி தானா? உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை. திரும்பி இந்த பீங்கானை வந்து கொட்டி போடுற. இந்த பீங்கா குத்தி அவளுக்கு செப்டிக் ஆயிடுச்சுன்னா, அவள் உயிருக்கே ஆபத்தாயிடுச்சுன்னா என்ன நடக்கும்னு தெரியுமா? ஏன் அவள் உயிரோட விளையாடுறது தான் உனக்கு வேலையா? உன்னோட அங்கிள் குணமாகணும் தானே நந்தினி வந்து இப்படி வேண்டிட்டு இருக்கா." மாதேவியை பார்த்து சொல்கிறாங்க அவங்க அக்கா, "உன்னோட அப்பா குணமாகணும் தானே நந்தினி அங்கே வேண்டிட்டு இருக்கா. அவளோட நல்ல மனசுக்கு உங்கள் 2 பேருக்கும் நீங்கள் வருவீங்களா? அவள் கால் தூசிக்கு நீங்கள் 2 பேர் வருவீங்களா? மாதவி, உனக்கு அப்பா மேலே பாசம் இருந்துச்சுன்னா நீ இதை பண்ணியிருக்கணும். ஆனால் நந்தினி பண்ணிட்டு இருக்கா. ஹரிதா, உன்னோட அங்கிள் மேலே உனக்கு பாசமாக இருந்துச்சுன்னா நீ இதை பண்ணிட்டு இருக்கணும். ஆனால் நந்தினி இதை பண்ணிட்டு இருக்கா. ஆனால் பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம கெடுக்காமலாச்சும் இருக்கலாமே. ஆனால் நீயே இப்படி கேவலமான வேலையில் நீங்கள் 2 பேரும் இப்படி இறங்குவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினியோட அக்கா வந்து ஹரிதாவையும் மாதவியும் வெளுன்னு பேச்சிலே வந்து வெளுத்து கட்டிட்டாங்க. அதோட ஹரிதா வந்து, "ஏய் சீ வாயை மூடு. அவளே ஒரு வேலைக்காரியோட மக, நீ அவளோட அக்காவாக இருந்துக்கிட்டு வந்துட்டியா? சும்மா சும்மா எங்கள் வீட்டுக்கு வந்து அவளை கூட்டிகிட்டு போட்டோம். கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அதுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், இதுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு. இங்கே பாரு, உங்கள் 2 பேரோட டொமேட்டிக் ட்ராமாவெல்லாம் பார்க்க நாங்கள் ஒன்றும் கிடையாது. ஏன் அங்கிளுக்கு எப்படி குணமாக்கணும்னு எனக்கு தெரியும். எங்ககிட்ட பல லட்சம் காசு இருக்குது. நாங்கள் ஸ்பெஷல் டாக்டர் வச்சு பார்த்து எங்கள் அங்கிளை நாங்கள் குணப்படுத்த எங்களுக்கு தெரியும். நீ ஒன்றும் பேசாத. யார் கேட்டா உன்னோட இந்த பிரார்த்தனைகள்? அந்த நந்தினியை யார் இதெல்லாம் பண்ண சொன்னா? அவள் தானே பண்ணுறா. பண்ணிவிட்டு சூர்யா கிட்ட போயிட்டு, நான் தான் வந்து கோயிலுக்கு போனேன், நான் தான் போயிட்டு அர்ச்சனை பண்ணேன், நான் தான் வந்து இந்த கடமையெல்லாம் முடித்தேன், அதனால தான் வந்து அருணாச்சல ஐயாவுக்கு குணமாச்சு அப்படின்னு ஒரு பெரிய சீன் கிரியேட் பண்ணுறதுக்கு தானே அக்காவும் தங்கச்சியும் சேர்த்து இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க. அதுவும் இல்லாமல் என் ஆன்ட்டி மனசில் சும்மாவே அவள் மேலே வந்து ஒரு எண்ணம் இருக்குது. அவள் இன்னும் பண்ணி என் ஆன்ட்டி மனசில் முழுசாக இடம் பிடிச்சிட்டானா அப்போ நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹரிதா வந்து நந்தினியோட அக்காவை செம்ம வெளுத்து வாங்குறா. அதுக்கு அங்கிட்டு மாதவியும், "ஆமாம், ஹரிதா சொல்கிறது கரெக்டு தான். எங்கள் அம்மா மனசில் நாங்கள் இடம் பிடிக்காம அந்த நந்தினியை இடம் பிடிக்க விட்டுருவோமா? அவள் வந்து இப்படி சீன் போட்டால் அப்போ அது ஆப்போசிட்டாக எங்களுக்கு தானே திரும்பும். அவள் சீனுக்கெலாம் நாங்கள் ஒன்றும் ஆள் கிடையாது. அவள் ஒன்றும் அவ்வளோ பெரிய நல்லவளும் கிடையாது. அவள் எப்போ பார்த்தாலும் நடிச்சுக்கிட்டே இருப்பாள். நாங்கள் அந்த நடிப்பெல்லாம் நம்பிட்டே இருக்கணுமா? சொல்லுங்கள்." அப்படின்னு சொல்லிட்டு மாதவி வந்து நந்தினியோட அக்காவை பிடிச்சி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இது 2 திட்டிட்டு ஹரிதாவும் மாதவியும், "சரி இதுக்கு மேலே இருந்தால் அவ்வளோதான்." ஏன்னா நந்தினியோட அக்கா வந்து பார்த்துட்டாங்க. "இதுக்கு மேலே இருந்தால் அவ்வளோதான், நம்ம 2 பேரும் போயிடுவோம்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து கடந்து போயிடறாங்க. அந்த பீங்கானெல்லாம் வந்து நந்தினியோட அக்கா வந்து எல்லாத்தையும் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த நந்தினி நடக்கணும், அவளுக்கு அந்த காயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேயே தண்ணி ஊற்றி விட்றாங்க. நந்தினி வந்து நடந்து வரா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடா.